ஹலோ, ஆர்சிபி குவாலிஃபை ஆயிடுச்சு. ஆமாம் தம்பி, வாழ்த்துக்கள். நான் தான் அப்பயே சொன்னேனே, ஞாபகம் இல்லையா? நேற்று ஆர்சிபியை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்களாடா தம்பி. வழக்கம் போலதான். என்னடா நேற்று அடி பலமோ? ஆமா, இன்னும் எத்தனை மேட்ச் பேலன்ஸ் இருக்கு? ஏய், எத்தனை மேட்ச் இருந்தாட்டா என்னடா? ஒவ்வொரு மேட்சையும் தோத்த எதிர் டீமுக்கு பாயிண்டை தான் கொடுக்குறியா நீங்க? ஐபிஎல்ல யார் ஸ்டார்டிங்ல ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, ஃபைனல்ல யார் கப் அடிக்கிறாங்கிறது தான் முக்கியம். இவனுங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையா? ஆமா ஆமா. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷமும் இதே தான் சொல்றாங்க. வருஷம் உங்க டீம்ல ஆள் மட்டும்தான்டா மாறுது, மற்றபடி ஒரு மாற்றமும் இருக்க மாட்டேங்குது. உமன்ஸ் டீம் அடிச்சிச்சா இல்லையா? அதே மாதிரி மென்ஸ் டீமும் அடிக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு உங்க மூஞ்செல்லாம் நான் எங்கே வச்சுக்கிறீங்கன்னு பாக்குறேன். தம்பி, உமன்ஸ் டீம் 2வது வருஷத்துலேயே கப்பு வாங்கினாங்க. உங்களுக்கு கப்பு வாங்க என்ன 17 வருஷம் தேவைப்படுதா? தம்பி, ஆரம்பம் அப்படிதான் தம்பி இருக்கும். எம்ஜிஆரே 3 அடி வாங்கிட்டு தான் அப்புறம் திருப்பி அடிப்பாராம். இது மாதிரி தான் தோத்து தான் அப்புறம் வரிசையாக அடிப்போம், திருப்பி வச்சு எல்லாரையும் செய்ய போகிறோம் பாரு. என்ன எம்ஜிஆரா? டேய், உங்க கான்ஃபிடென்ட் லெவலுக்கு ஒரு அளவே இல்லையடா. இந்த அடி நாங்கள் தான் கப் அடிக்க போகிறோம், வேணுமா நோட் பண்ணி வச்சுக்கோ. நீ அடுத்த வருஷமும் இதே தான்டா சொல்லுவேன். அப்போ எல்லாம் உட்காந்து கதற போறீங்க. 5-6 கப்பு அடிச்சவன் கூட அமைதியா இருக்கிறான்டா. என்னைக்காச்சும் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு இங்க அடிக்கிற தம்பட்டம் இருக்க, அப்பா உங்க அலப்பற தாங்க முடியாது. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதா என்ன? வரும்டா, நாங்களும் கப் அடிப்போம்டா. அப்போ இருக்கடா உனக்குலாம். 1 week later. ஹலோ, ஆர்சிபி குவாலிஃபை ஆயிடுச்சு. ஆமாம் தம்பி, வாழ்த்துக்கள். நான் தான் அப்பயே சொன்னேனே, ஞாபகம் இல்லையா? நாங்கள் தான் இந்த வருஷம் கப் அடிக்க போகிறோம். ஆமாம், ஆல்ரெடி சொன்னான்ல, அதே மாதிரி ஆகிப்போச்சு பாருவேன். சொன்னான் தான். அன்னைக்கு நீ என்ன சொன்ன? 5-6 கப்பு அடிச்சவன் கூட அமைதியா இருக்கிறான்டா. என்னைக்காச்சும் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு இங்க அடிக்கிற தம்பட்டம் இருக்க, அப்பா. இந்த டீமெல்லாம் எங்கே குவாலிஃபை ஆக போதா, கப் அடிக்க போதா? பார்த்தல, உங்களை அடித்து ஓட விரட்டி விட்டோம். டேய், குவாலிஃபையர் தான்டா ஆயிருக்கீங்க, ஏன்டா அப்படி குதிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு 6 மேட்ச் 7 மேட்சாக தோத்துட்டு லாஸ்ட்டாக நடந்த எல்லா மேட்ச்லையும் ஜெயிச்சு குவாலிஃபை ஆகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2014 நடந்திருக்கு, அப்புறம் 16 நடந்திருக்கு, அப்புறம் இன்னொரு டைம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இதான் அந்த டைமிங்கில் வந்த எல்லா டீமும் கப் அடிச்சிருக்கு. இந்த வாட்டியும் ஆர்சிபி தான் கப் அடிக்க போகுது. இதுக்கு மேல நீ எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் இருக்கு, அதுக்கடுத்து குவாலிஃபையரோட மோதணும். கிட்டத்தட்ட இன்னும் உங்களுக்கு 3 மேட்ச் இருக்குடா. அதுக்குள்ள கப் அடிச்சது மாதிரி உங்க வளப்பற தாங்கவே முடியலையா? அதெல்லாம் தேவை கிடையாது. எலிமினேட்டர் 1 இருந்தானே, எலிமினேட்டர் 2 இருந்தானே, கப்பு ஆர்சிபி பேரில் எழுதிய என்ன ஆட்டம் போட்டிங்க. இல்லாட்டி அமுச்சு விட்டோமா? உங்களை எஸ்ஆர் வச்சுக்காரன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடிச்சு லாத்த போறான். ஏன்டா அவங்களுக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியாது. நீங்க குதிக்கிற குதிக்கி ரொம்ப பண்றியடா நீங்க. கப்பு ஆர்சிபி பேர்ல எழுதிய அவன் கொல்கத்தா கப்பை தூக்கிட்டு போறான், நீங்க தொங்க போட்டுட்டு வர போறீங்க.